சூப்பரான கல்யாண சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி கல்யாண சாம்பார் தான் செய்ய போகிறோம். மேரேஜ்லலாம் எப்படி சாம்பார் செய்கிறாங்க அந்த மாதிரி அதுக்கு தேவையான வெஜிடேபிள்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பருப்பு குக்கரில் போட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு 1 கப் போட்டுக்கிறேன். அப்புறம் பாசிப்பருப்பு, அந்த சிறும்பருப்பு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒரு 1/2 கப்பு போட்டுக்கலாம். இது வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். பருப்பு பாயில் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் போடுறேன். ஓகே, இது பாயில் ஆகட்டும். கல்யாண சாம்பார் செய்யறதுக்கு ஒரு அகலமான கண்டெய்னர் வச்சுக்கோங்க. ஸ்டவ் மேலே ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். சீரகம் இல்லைன்னா சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இதெல்லாம் பொரியட்டும். உளுத்தம் பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம அனியன்ஸ் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் பாதி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ரேட்டில் போட்டுக்கலாம். தட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய், பூண்டு போட்டுக்கலாம். நம்ம தட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நான் 3 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தக்காளி அப்போ சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கினதும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போடுறேன். தனியாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள். அப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் போடுறேன். இந்த மிளகாய்த்தூள் வீட்டிலே அரைச்சிது. ஸோ இது நல்லா கலர் கொடுக்கும். கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். நான் இது தனி மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். மசாலாஸ் எல்லாம் நல்லா டொமேட்டோவில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடேபிள்ஸ் போட்டுக்கலாம். வீட்டில் என்னெல்லாம் வெஜிடேபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே போட்டுக்கலாம். முக்கியமாக கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் கம்பல்சரியாக போடணும் சாம்பாருக்கு. நான் கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன்.
மாங்காய் இருந்தால் மாங்காய் கூட போட்டுக்கலாம். வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஆனால் முருங்கைக்காய் கத்திரிக்காய் நம்ம போடும்போது சாம்பாருக்கு டேஸ்ட் அது ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் போட்டுக்கலாம். இந்த காயெல்லாம் இந்த மசாலாலாம் நம்ம நல்லா வதக்கலாம். ஆல்ரெடி தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். வெஜிடேபிள்ஸ் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டதும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வெஜிடேபிள் பாயில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும் இந்த அளவுக்கு. வெஜிடபிள்ஸ் பாயில் ஆகட்டும். ஆல்ரெடி டொமேட்டோ ஸ்மாஷ் ஆகும்போது உப்பு போட்டிருக்கோம். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிறதுக்குள்ளே பக்கத்தில் நம்ம ஒரு பேன் வச்சுக்கின்னு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். மிளகாய் போட்டுக்கலாம். இது நம்ம சாம்பாருக்கு மசாலா ரெடி பண்ணுறோம். சாம்பார் பவுடர், தனியா போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் மிளகாய் தனியா போடணும். ஃப்ரை ஆகட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். துருவின தேங்காய் போட்டுக்கலாம். லைட்டாக தேங்காய் வதக்கலாம். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகா தனியாவோடு சேர்த்து ஆயிலில் இந்த கோகோனட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். இந்த அளவுக்கு ஆனால் போதும். இப்போ இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், பெருங்காயம் தூள். இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 70% குக் ஆனதும் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு அது தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்ச பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். பருப்பு நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. இந்த பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம கல்யாண சாம்பார் சூப்பராக ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அந்த மசாலா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம உப்பு போடணும். எனக்கு கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் உப்பு போடுறேன். ஏன்னா பருப்பு நம்ம பாயில் பண்ணும்போதும் சால்ட் போட்டோம், டொமேட்டோ வதங்குறதுக்கும் நம்ம சால்ட் போட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணலாம். டேஸ்ட் பார்த்துட்டு தான் சால்ட் போடணும். பாயில் ஆகுது. நம்ம குழம்பு, பருப்பு, புளி தண்ணி, வெஜிடபிள்ஸில் எல்லாம் நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம உப்பு போட்டு நம்ம பாயில் பண்ணுறதுக்கு விட்டோம் ஒரு 5 minutes. நல்லா பாயில் ஆயிடுச்சு. நான் 1 கப் தூறுதால் 1/2 கப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அந்த குவான்டிட்டிக்கான மெஷர்மெண்ட்டு தான் மசாலாஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் இல்லை கம்மியாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் எல்லாம் மசாலாஸ் அது தகுந்த மாதிரி பார்த்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் பண்ணி போட்டுக்குங்க.
இப்போ நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்ச மசாலா போட்டுக்கலாம். மிளகா, தனியா, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சு ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணிடாதீங்க. கோர்ஸ் கிரைண்டை தான் நம்ம அதை கிரைண்ட் பண்ணி போடணும். இப்போது இதில் நல்லா 1 ஸ்பூன் அளவு கீ ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் எல்லாம் டேஸ்ட் பார்த்துன்னு இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். சாம்பார், கல்யாண சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் 7 வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். 7 வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். வீட்டில் எது இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஆனால் கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட்டு கம்பல்சரி சாம்பாருக்கு நம்ம போட்டே போடணும். ஓகே, நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக கல்யாண சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.